எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் ஆல்ரெடி நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன். டெய்லி வந்து மணி சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு 30 rupees எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம இது நம்ம கணக்கில் எடுத்து வச்சுட்டு அதை எழுதிட்டு நம்மளோட அடுத்த ஒர்க்கை பார்க்க வேண்டியதான். இன்றைக்கி சாட்டர்டே பாப்பா 2 பேருக்கும் ஸ்கூல் லீவு. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா கிளாஸ் மட்டும் இருக்குது, ஹிந்தி கிளாஸ் மட்டும் இருக்கும் பெரியவளுக்கு. ஸோ வாங்க நம்ம இப்போ கிச்சனுக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நைட்டே பாத்திரம்லாம் கழுவி வச்சுருந்தேன். இனி இதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும். நான் கேஸ் ஸ்டவ் எல்லாமே நான் நைட்டு தொடச்சி விட்ருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு வைக்கணும். சாப்பாடு வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது பண்ணணும். நான் மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராஜ்மா பயிர் இருக்குது பாருங்கள், இதை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி நான் புளிக்குழம்பு வைக்க போகிறேன். காயெல்லாம் தீர்ந்துருச்சு. சரி, நம்ம இதை இருக்கிறத வச்சு செய்யலாம். பாப்பா அவங்களும் இதை விருப்பமாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லி நான் இதை ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான புளியும் நான் ஊற வச்சுட்டேன். அரிசி எல்லாம் ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம காஃபியை போட்டு குடிச்சிட்டு நம்ம ஒவ்வொரு ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வைக்கணும். இனி எடுத்து வச்சா தான் அடுத்து கழுவும் போது நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ காஃபியை குடிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன ஒர்க்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் காஃபிக்கு போடுறதுக்காக பால் அடுப்பில் வச்சாச்சு. அதே டைமில் நான் இன்றைக்கி சரி ஹென்னா போட்டு ரொம்ப நாள் ஆச்சு தலைக்கு. இன்றைக்கி சரி ஹென்னா போடலான்னு சொல்லிவிட்டு அதனால் பார்த்திங்கன்னா டீ டிகாஷன் போட்டு வச்சுருக்கேன். இது நம்ம ஆறுனதுக்கப்புறமா தானே அது கூட மிக்ஸ் பண்ண முடியும். அதனால் சரி இப்போவே போட்டு வச்சிட்டோம்னா நம்ம ஒர்க்கை கொஞ்சம் முடிக்கும் போது அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப சூடு இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ டிகாஷன் நான் போட்டு வச்சிட்ருக்கேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் பால் சூடாகிறதுக்குள்ளே நான் அந்த பயிரெல்லாம் நான் வேக வைக்க போகிறேன். நான் காலையில் நேரமே எந்திரிச்சதையுமே நான் ஊற வச்சு வச்சுட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:30 கிட்ட ஆயிடுச்சு. அதனால் இப்போ நான் இதை வேக வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் பாத்திரமெல்லாம் எடுத்து வச்சாச்சு, அடுக்கி வச்சாச்சு. நேற்று கழுவுறது எல்லாத்தையுமே இதை எடுத்து வச்சிட்டாலே ஒரு பாதி வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும் இந்த இடத்துல நமக்கு. இப்போ பாருங்கள், நான் பாப்பாவுக்கு போய் நான் தேங்காய் சட்னி அரைக்கணும். தக்காளியும் கம்மியாக தான் இருந்தது. குழம்புக்கே ஒரு 2-3 தக்காளி கிட்டே போட்டாச்சு. அதனால் நான் தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன். பொடி இருக்குது, அதையும் வச்சு சரி பண்ணிக்கலான்ட்டு விட்டாச்சு. இப்போ பாப்பாவுக்கு தோசையை ஊற்றி கொடுத்தாச்சு. பாப்பா கிளாஸுக்கு கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறம் குட்டி பாப்பாவுக்கு ஹோம்ஒர்க் இருக்குது. நேற்று ரைட்டிங் ஒர்க் எல்லாமே நேற்று பாப்பா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டா. இது முயல் தமிழ் இதுக்கு ஏதோ முயலுக்கு பஞ்சு ஓட்டணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால் சரின்னு சொல்லி இன்றைக்கி நான் அதை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் பாப்பாவுக்கு. அவளே பண்ணிடுவா, நம்ம கூட உட்காந்தா போதும். சரி, பஞ்சு எடுத்து கொடுக்கணும், காற்றுல பறக்கும்னு சொல்லி நான் கூட உட்காந்துருக்கேன். இப்போ பாப்பா பார்த்திங்கன்னா க்ளூ போட்டுட்ருக்காங்க ஒட்டுறக்காக. இந்த மாதிரி இதுலலாம் பாப்பாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். இந்த ட்ராயிங் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறதுலலாம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். சரி, அதனால் அவளே பண்ணட்டும்னு விட்டாச்சு. இப்போ பாப்பா அந்த கம் போட நான் பஞ்சை மட்டும் பிச்சு கொடுத்தேன்னா பாப்பா ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைகளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை நம்ம பண்ண விட்டுறணும், பர்ஃபெக்டாக வரணுன்ட்டு விடாமல். அதனால் நானும் விட்டுட்டேன். அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அவங்களோட டேஸ்ட்டுக்கு பண்ணட்டுன்ட்டு. இப்போ பாப்பா கூட ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம போய் நம்ம நெக்ஸ்ட்டு ஒர்க் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம பார்த்திங்கன்னா ஹென்னாக்கு பார்த்திங்கன்னா டிகாஷன் போட்டு வச்சுருக்கோம். அது கிட்டத்தட்ட இப்போ கொஞ்சம் ஆறி இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே சாப்பிட்டாச்சு, நம்ம ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் ஆறி இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ போய் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு போடுறதுக்கு. நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். பஞ்சாரஸ் அந்த பிராண்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஹென்னா பவுட்ரு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லாவே கலர் பிடிக்குது தலையில். இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறையா க்ரே ஹேர் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த மாதிரி தான் போட வேண்டியிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாத்திரம் கழுவி கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணோன்னா அதுக்குள்ளே நமக்கு தலையில் கொஞ்சம் நேரம் நல்லா பிடிச்சிக்கும். ஸோ இப்போ தான் நான் பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுருக்கேன். மீதி பாத்திரத்தெல்லாம் பொறுக்கி போட்டிருக்கேன். இனி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வீடெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும்.
வாங்க நான் வந்து ஹென்னாவை மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ அந்த டீ டிகாஷனை ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது கூட வந்து நான் கொஞ்சமாக தயிரும் சேர்த்திக்குவேன், கொஞ்சம் சாஃப்டாக வரும். எக் இருந்தால் எக்கும் சேர்த்திக்குவேன். இன்றைக்கி எங்கிட்ட எக் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து தயிர் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் கெட்டி தயிராக நான் ஆட் பண்ணிட்டேன். முட்டையும் போட்டால் இன்னும் நமக்கு சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நீலகிரி தைலம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாக கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு. இதை போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட வந்து நமக்கு சளி பிடிக்காது. அதனால் அந்த தைலமும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து தலையில் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு சாப்பாடு எல்லாமே விசில் இறங்கியாச்சு. நம்ம செஞ்சது எல்லாமே நம்ம வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டேபிள் மேலே வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பீன்ஸ் பயிறு ஊற வச்சுருந்தேன் பாருங்கள், அந்த குழம்பு தான் நம்ம வீட்டில். ரசம் கொஞ்சமாக வச்சுட்டேன், மல்லித்தலை கருவேப்பிலை எல்லாமே தீந்துருச்சு, அதனால் எதுவுமே நான் போடலை. அதுக்கப்புறம் பாருங்கள் நான் குழம்பு வச்சாச்சு. நைட்டு மீதி இருந்தால் கூட வந்து நம்ம தோசைக்கு ஏதாவது ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தயிர் கொஞ்சம் இருக்குது. மதியானம் சாப்பிட்ற டைமுக்கு கொஞ்சம் அப்பளம் போட்டுட்டா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா காலையில் அரைச்ச சட்னி இது இருக்குது, கொஞ்சம் தோசைக்கு அரைச்சது, அதையும் கொஞ்சம் கூட தொட்டுட்டா சரியாக போயிடும், அவ்வளோதான் நமக்கு. இப்போ பாருங்கள், நான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிச்சனெல்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். கிச்சன் கவுண்டர் டாப் வந்து எப்படி தான் நம்ம டெய்லியும் சமைச்சு க்ளீன் பண்ணி வச்சாலும் டெய்லி இந்த மாதிரி ஆகாமவே இருக்க மாட்டேங்குதுங்க. இப்போ இந்த பானை அண்டாலாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து இதை தண்ணி எனக்கு டெய்லி கிடைக்கிறதில்ல. ஒரு 2 days ஒன்ஸ் தான் நல்ல தண்ணி வரும். அதனால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு தான் ஆகணும். அதனால் வேறு வழி இல்லைன்னு இந்த மாதிரி வைக்க வேண்டியிருக்கு. இப்போ பாருங்கள், நான் இந்த லிக்விட் வந்து இதில் நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். இது போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து அடுப்பை துடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அந்த விம் லிக்விட் போட்டு நான் துடைச்சி விட்லான்ட்ருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி இந்த எதெல்லாம் வந்து திங்ஸ் இல்லையோ அதெல்லாம் வந்து எடுத்து கழுவ போட்டுட்டு ஃபுல்லாக இந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டுலான்ட்ருக்கேன். நம்ம அப்பப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து இடையில க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது நமக்கு பெரிய கஷ்டமாக தெரியாது. ஏன்னா இது வந்து எப்படியுமே நம்ம ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறதுனால அடிக்கடி பிசுன்னு ஆக தான் செய்யும். அதனால் வந்து அடிக்கடி இதை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், நான் கரம் மசாலா ஐட்டம்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். இதையெல்லாம் மாற்றி வச்சுட்டு இதையும் நம்ம கழுவி எடுத்து வெயிலில் வச்சிடலாம். இப்போ அதெல்லாம் நான் எடுத்து போட்டுட்டேங்க. இதில் உப்பு, ஆயில் இதெல்லாம் வச்சுருந்தேன். இந்த பேப்பரையும் மாற்றிட்டு இதை நம்ம கழுவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வேறு பேப்பர் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து நம்ம கஷ்டத்தை பார்க்காம செஞ்சோன்னா எப்போவுமே வந்து நம்ம கிச்சனை நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இரும்பு நம்ம பர்னர் எல்லாத்தையுமே கழட்டிட்டு அந்த விம் லிக்விடை போட்டு நல்லா வந்து நான் ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறேன். டெய்லியும் நம்ம தண்ணி ஊற்றி கழுவுனாலும் அந்த கீழே இருக்க இரும்பெல்லாம் வந்து துருப்பிடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து என்னோடய ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஆச்சு. இப்போ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து தண்ணி நிறைய ஊற்றி க்ளீன் பண்ணுறேன். மீதி நேரமெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வைப்பர் வச்சே வந்து நான் தொடச்சி விட்டுறது அந்த விம் இது லிக்விட் போட்டு. நல்லா தேய்ச்சிட்டு நான் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுற போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்டுறலாம்.
இப்போ பாருங்கள், நான் நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பை கழுவி எடுத்துட்டேன். ஒரு ட்ரை கிளாத் எடுத்து தொடச்சி விட்டுடலாம், அவ்வளோதான். அந்த கார்னர் ஃபுல்லாக நான் கழுவி விட்டாச்சு. இந்த சைடு எல்லாமே நான் வந்து தொடச்சி விட்டுட்டேன். இனி நம்ம பாத்திரத்தை கழுவி எடுத்துகிட்டு சிங்கையும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான், நமக்கு கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் ஆயிரும். நான் பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை வெயில் வைக்க வேண்டியதெல்லாம் வெயில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சு. அந்த திங்ஸ் போட்டு வச்சுருந்ததெல்லாம் எடுத்து நான் வெயிலில் காய வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. எப்படி தொடச்சி வச்சுருந்தாலும் திருப்பி நாளை காலையில் பார்த்திங்கன்னா அதே நிலைமைக்கு தான் வரும். ஆனாலும் வந்து க்ளீன் பண்ணி தானே ஆகணும். அதனால் வந்து நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. சிங்க் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இனி நான் வீட்டையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணால் வந்து எனக்கு இன்றைக்கி ஒர்க் முடிஞ்சிடும், அவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கோட ஒர்க்கை வந்து நம்ம கரெக்டாக முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.